ஏற்காடு கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியினை வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு முதன்மை செயலாளர் அபூர்வா, தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையின் இயக்குனர் குமரவேல் பாண்டியன் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பிருந்தாதேவி தொடங்கி வைத்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் ஏற்காடு கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு 47வது ஏற்காடு கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி தொடங்கியுள்ளது. இந்த கண்காட்சி தொடர்ந்து 5 நாட்கள் நடைபெற உள்ளது. சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள், குழந்தைகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும் மகிழ்விக்கும் வகையில் இவ்விழா மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக தோட்டக்கலை துறையின் சார்பில் அண்ணா பூங்காவில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மலர்களை கொண்டு இயற்கை வளங்கள் மூலம் மின்சாரம் உருவாக்குவதை எடுத்துரைக்கும் வகையில் பிரம்மாண்ட காற்றாலை, பவளப்பாறைகள், நண்டு, சிற்பி, ஆக்டோபஸ், நட்சத்திர மீன், கடல் குதிரை போன்ற காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் குழந்தைகளிடம் மரம் நடுதலை ஊக்குவிக்கும் வகையில் கார்ட்டூன் கதாபாத்திரங்களான டொனால்ட் டக், மிக்கி மவுஸ், டாம் அண்ட் ஜெர்ரி மரங்களை நடுவது போலவும் நீர் பாய்ச்சுதல் போலவும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அதே போன்று 30,000 மேற்பட்ட வண்ணமலர் தொட்டிகளை கொண்டு மலர் கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக அண்ணா பூங்காவில் ஏற்காட்டில் விளையும் காப்பி ரகங்கள் காட்சிக்கு படுத்தப்பட்டுள்ளதை தேவைக்கேற்ப சுவைத்து அந்த காப் ரகங்களை வாங்கிச் செல்லவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இக்கோடை விழாவில் ஓவியங்கள் உள்ளிட்ட அரிய புகைப்பட கண்காட்சி, கலை நிகழ்ச்சிகள், இன்னிசை நிகழ்ச்சிகள், செல்லப்பிராணிகள், கண்காட்சி படகு போட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளும் இளைஞர்களுக்கான பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட உள்ளன. அதேபோன்று கோடை விழா நடைபெறும் 5 நாட்களும் குழந்தைகள், பெரியவர்கள் என அனைத்து சுற்றுலா பயணிகளையும் கவரும் வகையில் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கூடிய பல்வேறு திரைப்படங்கள் திரையிடப்பட்டுள்ளன. ஏற்காடு கோடை விழாவை ஒட்டி சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக ஏற்காட்டின் முக்கிய இடங்கள் குறித்த தகவல்கள், பார்க்கிங் வசதி, காவல்துறை, மருத்துவத்துறை உள்ளிட்ட முக்கிய அலைபேசி எண்கள், நாள்தோறும் நடைபெறும் நிகழ்ச்சிகள் விவரம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை QR கோடில் உள்ளடக்கி அச்சிடப்பட்டு அவற்றினை ஏற்காடு அடிவார சோதனை சாவடியில் சுற்றுலா பயணிகளுக்கு மாவட்ட நிர்வாகத்தால் வழங்கப்பட்டு வருகிறது. இவ்விழாவில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் கூடுதல் ஆட்சியர் அலர்மேல் மங்கை, மாவட்ட வருவாய் அலுவலர் பே மேனகா, சேலம் வருவாய் கோட்டாட்சியர் அம்பாயிரிநாதன், தோட்டக்கலை துணை இயக்குனர் ஜீமாலினி, உதவி இயக்குனர் சங்கமித்ரை உள்ளிட்ட அலுவலர்கள், சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர். வணக்கம், என்னோட பேர் ஹேமலதா. நான் சேலத்துல இருந்து வந்திருக்கேன். நம்மளுடைய இந்த ஏற்காடு 47வது கோடை விழாவை வந்து பிரமாணமா கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா வழக்கமா பூ அலங்காரங்கள் நிறைய இருந்திருக்கும். அதே போல இந்த வருஷம் பூக்களால வச்சு நிறைய கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் கார்ட்டூனிஸ்ட், குழந்தைங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூனிஸ்ட் வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருஷம் வந்து பிளாஸ்டிக் அவாய்ட் அப்படிங்கறத தீமாவே கொடுத்திருக்கோம். இந்த தீமை முன்னிறுத்தி வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும் அப்படிங்கறத வந்து குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கார்ட்டூன் தான். சோ அந்த வழிமுறையில நம்மளுடைய குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு கொடுக்கிற வகையில வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கடல் மட்டம் அடிமட்டம் வரைக்கும் நீர் வந்து இறங்குது அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் கழிவுகளால மட்டும்தான். சோ வந்து கடல்களை வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை தூக்கி போடாம இருக்கிறதுக்காகவே முன்னிறுத்தி இந்த கடல்வாழ் உயிரினங்களை வந்து என்னென்ன உயிர்கள் பாதிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வாவே வந்து மலர் கண்காட்சியில ரொம்ப அழகாக தெரிவித்திருக்காங்க. இந்த வகையில அதுவும் மஞ்சப்பை பயன்படுத்தணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு இங்க கொடுத்திருக்காங்க. இந்த ஆயிரக்கணக்கான மலர்களோட இந்த கோடை விழா வந்து ரொம்ப பிரம்மாண்டமா அமைஞ்சிருக்கு. கிளைமேட்னு பார்த்தோம்னா 2 நாளா மழைகளா இருந்த இந்த நேரத்துல இன்னைக்கு வந்து ரொம்ப பிளசண்டான கிளைமேட் இருக்கு. பொதுமக்கள் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த கோடை விழா வந்து ரொம்ப பிரம்மாண்டமா குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம். மெயினா வந்து வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும் அப்படிங்கிற கான்செப்டையும் உள்ள வலியுறுத்தி கொடுத்திருக்காங்க.